ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் தன் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு தடை விதிக்க கோரி முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. கடந்த 2004 முதல் 2007 ஆண்டு வரை மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த தயாநிதி 2006 ஆண்டில் ஏர்செல் தொலைத்தொடர்பு நிறுவனத்தை மலேசியாவின் மேக்சிஸ் நிறுவனத்துக்கு விற்கும்படி அப்போதைய ஏர்செல் அதிபர் சிவசங்கரனுக்கு நெருக்கடி கொடுத்ததாக 2011 ஆண்டில் சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இவ்வழக்கில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய சிபிஐ மும்முரமாக செயலாற்றி வரும் நிலையில் வியாழனன்று உச்சநீதிமன்றத்தில் தயாநிதி ஒரு மனு தாக்கல் செய்தார். ஏர்செல் மேக்சிஸ் விவகாரத்தில் சிபிஐ இன்னமும் விசாரணையை முடிக்கவில்லை என்றும் அதனால் தன் மீது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய சிபிஐக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் தயாநிதி கூறியிருந்தார். வழக்கு தொடர்பாக மலேசிய அதிகாரிகளிடம் சிபிஐ கேட்ட தகவல்கள் வந்து சேரவில்லை என்றும் தயாநிதி மனுவில் குறிப்பிட்டுள்ளார். 2G ஊழல் வழக்கை விசாரிக்கும் HL தாட்டு தலைமையிலான அமர்வு முன் தயாநிதி மாறன் மனு வியாழனன்று பிற்பகலில் விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட அமர்வு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சிபிஐக்கு தடை விதிக்க முடியாது என்று கூறி தயாநிதி கோரிக்கையை நிராகரித்தது. சிபிஐயின் குற்றப்பத்திரிகையில் தவறான குற்றச்சாட்டுகள் இருந்தால் நீதிமன்றத்தை உரிய நேரத்தில் மனுதாரர் அணுகலாம் என்று கூறிய நீதிபதிகள் மனுவை திரும்பப் பெற தயாநிதி வக்கீல்களுக்கு உத்தரவிட்டனர். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவால் ஏர்செல் மேக்சிஸ் விவகாரத்தில் வெகு விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கலாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏர்செல் நிறுவனத்தை வாங்கிய மேக்சிஸ் நிறுவனம் தயாநிதியின் உதவிக்கு பிரதி உபகாரமாக அவரது சகோதரர் கலாநிதியின் சன் டிவி நிறுவனத்தில் 650 கோடி ரூபாயை முதலீடு செய்ததாக சிபிஐ குற்றம் சாட்டியுள்ளது. தயாநிதி தவிர கலாநிதி, மேக்சிஸ் அதிபர் அனந்த கிருஷ்ணன் உள்ளிட்டோர் மீதும் சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது.